சீதாராமன் கதை சுபஞானம் பிறவியின் பயன் தரும் பேரின்பதானம். அருளுடன் பொருள் தரும் ஆனந்த கீதம் அதிர்வேன ஓங்கிய ஸ்ரீ விஷ்ணு பாதம். ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். நீ உண்மையில் மாவீரன் என்றால் எனக்கு நிகராக வந்து போர் புரி. லக்ஷ்மணா, தனியாகவா வந்திருக்கிறாய்? உங்கள் இருவரையும் தனித்தனியாக வதம் செய்வது எனக்கும் மகிழ்ச்சிதான். வீணாக பேசுவதில் எந்த பலனும் இல்லை கும்பகர்ணா. நீ என்னை யுத்தத்திற்கு அழைத்தாய். உன் அழைப்பை ஏற்று நான் யுத்தத்திற்கு வந்தேன். என்னுடன் யுத்தம் செய். நிச்சயமாக. ராவணனின் இளையவனும் ராமனின் இளையவனும் போர் புரியும் காட்சியை காண விண்ணுலகில் அமர்ந்திருக்கும் தேவகணங்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். லக்ஷ்மணா, எனது சகோதரி சூர்பனகை எந்த தவறும் செய்யவில்லை. உன் எந்த கைகளால் அந்த மூக்கை அறுத்தாயோ, இன்று அவளுக்காக உன் கரங்களை துண்டித்து மண்ணில் வாழும் புழுக்களுக்கு இரையாக்குவேன். அப்பொழுதுதான் என் மனம் நிம்மதி அடையும். இந்த அஸ்திரத்தை சிவபெருமானால் மட்டும்தான் முறியடிக்க முடியும். ஆனால் இன்று நீ முறியடித்து விட்டாய். உன் பராக்கிரமம் பாராட்டிற்குரியதுதான். ஆனால் இப்பொழுது நான் எய்யப் போகும் அஸ்திரத்தை உன்னால் முறியடிக்க முடியாது. இதுதான் சிவபெருமானின் திரிசூலமாகும். வானர் அரசன் சுக்ரீவன், உனது காலன். நல்ல வேளையாக நீயே என்னிடம் வந்து விட்டாய்.
சரி வா வானர அரசனே, உன்னை இப்பொழுதே இலங்கேஸ்வரரிடம் அழைத்துச் செல்கிறேன். உன்னை விடுவிப்பதற்காக உனது படை வீரர்கள் அனைவரும் ஆயுதத்தை துறக்க வேண்டியிருக்கும். பிரபு, ஒருவேளை கும்பகர்ணன் சுக்ரீவரை சிறைபிடித்து விட்டால் அதன் பிறகு வானர சேனையே நிராயுதபாணியாக ஆகிவிடும். வா! நீயும் களத்திற்கு வந்து விட்டாயா? மிகவும் நல்லது. நான் உன் வருகைக்காகத்தான் காத்துக் கொண்டிருந்தேன். நீ அதிர்ஷ்டசாலி. அதனால் தான் மரணதேவனுக்கு நிகரான என் முன்னே வந்திருக்கிறாய். மரணதேவன் என் கண் முன்னே தென்படுவது உண்மைதான். ஆனால் அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். என் பானங்களால் உன் சிரம் எப்பொழுது கொய்யப்படும் அதை தன் கைகளால் எடுத்துக்கொண்டு யமலோகம் செல்லலாம் என்று. யார் யாருக்கு காலன் என்று இக்கணமே தீர்மானிக்கப்படும். ராமா, மரண வாயிலை காண விரும்புகிறாயா? நன்றாக பார். என்ன? நான் இதை நம்ப மாட்டேன். கும்பகர்ணன் அமரனாவான். காலனாலும் அவனுக்கு காலனாக முடியாது. இது உண்மை அல்ல. இதை நிச்சயம் நம்ப மாட்டேன். ஆனால் உண்மை இதுதான். நமது மகாராஜா மகாபலி கும்பகர்ணன் இன்று யுத்த பூமியில் வீர மரணம் அடைந்து விட்டார். ஜம்பானவர்களே, விபீஷ்ணரிடம் உடனே சென்று அமைதி காக்க கூறுங்கள். விதியை யாரால் மாற்ற இயலும்? லக்ஷ்மணரே, கும்பகர்ணனை போன்ற சகோதரன் கோடியில் ஒருவனுக்குத்தான் கிட்டும். கும்பகர்ணனின் அன்பிலும் அரவணைப்பிலும் தான் விபீஷ்ணர் வளர்ந்தார். இன்று சகோதரனின் மரணத்திற்கு பிறகு இந்த புவியில் தனக்கென்று எவரும் இல்லை என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டார். ஜாம்பவான் அவர்களே, அனைத்தையும் அறிந்த தாங்களே இவ்வாறு கருதலாமா? உடனே சென்று விபீஷணரை சாந்தப்படுத்துங்கள். எவரும் எவரது மரணத்திற்கும் காரணம் அல்ல. நேரம் நெருங்கிவிட்டால் காலனுக்கு காரணம் தானாக கிடைக்கும். எந்த ஒரு விருட்சமானாலும் அதில் பூ பூத்து காய்த்து பின்பு விழுந்துவிடும். அதே போல் புவியில் பிறந்தவர் காலம் வரும்போது பூத உடலை திறப்பது நியதி. நான், நீங்கள், நாம் அனைவரும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் அந்த காலனிடம் நம் ஆன்மாவை ஒப்படைக்க வேண்டியது.
இது விதியின் விதானமாகும். அந்த விதானத்தின்படி பூமியில் பிறந்தவர்கள் என்றேனும் ஒரு நாள் உயிரை துறப்பது சத்தியமாகும். கும்பகர்ணன் பால்ய பருவத்திலிருந்தே விபீஷ்ணர் மீது அளவு கடந்த அன்பு வைத்தவன். அன்பு கொண்ட ஒருவர் அகால மரணமடைந்தால் அது கவலை தரும் அல்லவா? அந்த வீரரை எண்ணி விபீஷணர் கர்வம் கொள்ள வேண்டும். கும்பகர்ணன் தன் கடமையை செய்யும் பொழுதுதான் வீர மரணம் அடைந்துள்ளார். அதை எண்ணி நாம் நமது மனக்கவலையை போக்கிக் கொள்ள வேண்டும். கும்பகர்ணனை போன்ற ஒரு சகோதரனின் மரணத்திற்கு பிறகு இன்று விபீஷ்ணரின் சிரம் அவமானத்தில் தாழ்ந்து விட்டது. அவரது மனம் இப்பொழுது துக்கத்தால் நிறைந்துள்ளது. இதை போன்ற உணர்வுகளை கடமையை தவறிய, நெறி மறந்த அல்லது ஒரு பாவியின் மரணத்திற்கு தான் வெளிப்படுத்த வேண்டும். கும்பகர்ணனை போன்ற ஒரு அபூர்வமான மாவீரர், உன்னத உள்ளம் கொண்டவர், கடமை வீரர், இவரது மரணம் என்றும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழும். கடந்த காலம் இல்லையே, எதிர்காலம் இல்லை. கும்பகர்ணனை போன்ற ஒரு வீரன் இதுவரை பிறந்ததும் இல்லை. இனி அவருடைய மரணத்திற்கு பிறகு ஒரு வீரன் பிறக்கப் போவதும் இல்லை. உறங்குவதுதான் அவரது விருப்பம். இன்று நிரந்தர உறக்கத்தில் இருந்தாலும் அவரது பெயரும் புகழும் உலகத்திலும் உயர்ந்து நிற்கும். கும்பகர்ணரின் ஆன்மா என்றும் அழிவற்றதாக இருக்கும். மாவீரனாக இருந்தும் அவர் அதர்மத்திற்கு துணை நின்றார், பாவம் செய்ய துணிந்தார். அதன் விளைவுதான் அவரது மரணம். இதில் விபீஷணரின் தவறு எதுவும் இல்லை. உண்மையாகவா மாதா? ரகுவீரரின் பாணங்கள் கும்பகர்ணனை நிரந்தர நித்திரைக்கு அனுப்பிவிட்டதா? கும்பகர்ணனை மாவீரன் என்று கூறுவார்களே, அசுரர்களில் சிறந்தவன் அல்லவா? அனைவரையும் வெல்லும் சக்தி உன் ராமரிடம் உள்ளது. சர்வ வல்லமை படைத்த பராக்கிரமசாலியிடம் எவராலும் போட்டியிட இயலாது. அவரை எதிர்ப்பவரது சக்தி அவரது முன்னிலையில் சுக்கு நூறாகும். கும்பகர்ணனின் மரண செய்தி மகாராஜாவை துன்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. மாதா, இக்கவலையானது ராவணன் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. வருத்தத்திற்கு உரிய விஷயமே அதுதான். அந்த கவலை மகாராஜாவின் மனதை மாற்றவில்லை. பதிலாக காயம்பட்ட அவரது மனம் பழிவாங்க வேண்டும் என்ற வெறியை இரட்டிப்பாக்கியுள்ளது. ராமா, நாளை இந்த லங்கேஸ்வரனே யுத்த பூமிக்கு வந்து உனக்கு காரணாக மாறப் போகிறார். உன்னை மட்டுமல்ல, உன்னுடன் சேர்த்து அந்த வானர சேனைகளையும் நான் அழித்து விடுவேன். வேண்டாம் தந்தையே, அந்த இரு வனவாசிகளின் உயிரை நான் பறித்து காட்டுவேன். அவர்களின் விதி என் கையால் தான் முடிய வேண்டும். இல்லை இந்திரஜித், நாளைய யுத்தமே இறுதி யுத்தம். நாளை நானே சென்று சமுத்திரத்தை அந்த வானர சேனைகளுக்கு மயான பூமியாக மாற்றப் போகிறேன். இது என் சபதம். சபதம் எடுத்து வெல்வதற்கு இன்னும் உங்களது மகன் மேகநாதன் உயிரோடு தான் இருக்கிறான். மன்னரின் முன்னிலையில் ஒரு மகனாக அல்ல, இளவரசனாக கூறுகிறேன். நாளைய சூரியாஸ்தமனம் அந்த சகோதரர்களின் மரணத்தோடு முடியும். அந்த ராமனின் சிரத்தை கொய்ய, லக்ஷ்மணனின் உயிரை பறிக்க, அந்த அங்கதன், சுக்ரீவன், அனுமன் இவர்களின் ஆணவத்தை அழிக்க இந்த மேகநாதனின் அஸ்திர சஸ்திரம் காத்துக் கொண்டிருக்கிறது. என் மீது நம்பிக்கை வையுங்கள் தந்தையே. இந்த மேகநாதன் நாளைய யுத்தத்தின் தலையெழுத்தை மாற்றுவான். ஆசையளித்து வழி அனுப்புங்கள் தந்தையே. வெற்றியை மேகநாதன் பறித்து தருவான். செல் மகனே, அசுரகுலத்தின் வெற்றி நாளை உலகமும் காண வேண்டும். உங்கள் எண்ணம் ஈடேறும் தந்தையே. தங்களின் விருப்பம் நிறைவேறும். நாளைய சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு
அந்த சூரிய வம்சத்திற்கு அஸ்தமனம் ஏற்பட போவது இந்த மேகநாதன் கையில் தான். சூறாவளிக்கு முன்பு சூழும் கார்மேகத்தை போல எதிரிகளை போர்க்களத்தில் சூறையாடி எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி என்று திரும்புவான். நாளை 8 திக்கிலும் இந்த மேகநாதன் போர்க்களத்தில் வெற்றி அடைந்து விட்டான் என்ற கோஷம் எழவில்லை என்றால் அதன் பிறகு இந்த மேகநாதன் ஆயுதத்தை தொடப்போவதில்லை. இலங்கையை சுத்தியிருக்கும் சமுத்திரத்தில் ஜலசமாதி அடைவேன். இல்லை மகனே, இல்லை. உன் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது. நீ வெற்றியுடன் திரும்புவாய். வெற்றியோடு வந்து இந்த தந்தையை நீ பெருமைப்படுத்துவாய். உன் மீது நான் வைத்திருக்கும் நம்பிக்கை என்றும் வீண் போகாது. அந்த நம்பிக்கை எனக்கு அதிகமாக உள்ளது. செல், வெற்றிக்கு ஒரு புது இலக்கணத்தை எழுதிவிட்டு வா. செல். வெற்றி உனதாகட்டும். செல் மகனே. மகாராஜா சுக்ரீவரே, கூறுங்கள் பிரபு. எதிர்முனையில் இருந்து தாக்குதல் ஆரம்பிக்கும் வரை நம் தரப்பில் தாக்குதல் நடக்காது. ஆனால் அண்ணா, நாம் அனைத்து வகையான தாக்குதலுக்கும் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? அசுரர்கள் மாய வித்தை தெரிந்தவர்கள். மாபெரும் இழப்புகளை சந்தித்த பிறகு இலங்கேஸ்வரன் இனி இறுதி மூச்சு உள்ளவரை போர் புரிவார். எனது யூகம் சரியென்றால் அந்த ராவணன் தனது முழு சேனையையும் அழைத்துக் கொண்டு இன்று யுத்த களத்திற்கு வருவார். அண்ணா, இன்று நம்மை எதிர்த்து போர் புரியும் அளவிற்கு இலங்கையில் உள்ள சிறந்த வீரர்கள் என்றால் அது அந்த ராவணனும் அவனது புத்திரன் மேகநாதனும் தான். கேபி நம்பூதிரி வாருங்கள் தாயே. தாயே, இன்று தங்களுடைய மூத்த புதல்வன் நடக்கப் போகும் யுத்தத்தில் படைதளபதியாக இறங்கப் போகும். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் தங்கள் முகம் இப்படி கவலையுடன் காணப்படுவதன் காரணம்? காரணம் இருக்கிறது. இந்த யுத்தத்தின் முடிவுதான் அந்த காரணம். இந்த யுத்தத்திற்கு ஒரே ஒரு முடிவுதான் இருக்கிறது தாயே, நமது வெற்றி. இளவரசர் இந்திரஜித் வாழ்க! இளவரசர் இந்திரஜித் வாழ்க! இன்றும் யுத்தம் நடக்குமா? லக்ஷ்மணரே, இலங்கேஸ்வரன் வெகு விரைவில் தோல்வியை ஒப்புக்கொள்ள மாட்டான். இதை பார்க்கும் பொழுது இன்று படைத்தளபதி தனித்தன்மை வாய்ந்தவன் போல் தெரிகிறது. மேகநாதன் வருகிறானா?
இளவரசர் இந்திரஜித் இலங்கேஸ்வரன் என்று தனக்கு பிரியமான மிகவும் சக்தி வாய்ந்த பராக்கிரமசாலியான தனது புத்திரனை யுத்த களத்திற்கு அனுப்பியிருக்கிறான். அந்த மேகநாதன் எந்த யுத்த களத்திற்கு சென்றாலும் அவனுக்கு வெற்றி நிச்சயம். இந்த மேகநாதன் இந்திரனையே வென்று பிரம்மதேவரிடம் இந்திரஜித் என்ற பெயரை பெற்றவன். பிரபு, விபீஷ்ணர் என்னிடம் கூறியுள்ளார், இந்திரஜித் பிறக்கும் பொழுதே அதி உன்னதமான லட்சணங்களையும் சக்திகளையும் பெற்றவனா. இவனுடைய முதல் அழுகையே மேகங்கள் மோதிக்கொள்ளும் போது ஏற்படும் இடியை போன்று இருந்ததா. ஆகையால் தான் மகாராஜா ராவணன் இவனது பெயரை மேகநாதன் என்று வைத்தானாம். பாலிய பருவத்திலிருந்தே இவனது லீலைகள் மிக உன்னதமான முறையில் இருந்ததாம். இவன் இளமை பருவத்தை அடைவதற்கு முன்பாகவே மேகநாதன் தனது குலதெய்வமான நிகும்பலாவின் ஆலயத்திற்கு சென்று தைத்தியர்களின் குலகுருவான சுக்ராச்சாரியாரிடம் தீட்சை பெற்று ஏராளமான சித்திகளை அடைந்துள்ளார். குரு சுக்ராச்சாரியாரின் வாக்கு உண்மையானது பிரபு. சுக்ராச்சாரியாரிடமிருந்து மேகநாதன் பெற்ற வரங்கள், பயின்ற சித்திகள், இவை அனைத்தும் தான் அவனை மாவீரனாக்கியது. அதுதான் அவனை இந்த புவியில் சிறந்த வீரனாக மாற்றியிருக்கிறது. அதோ பாருங்கள் பிரபு, இந்திரஜித் வந்துவிட்டான். பிரபு, உத்தரவிடுங்கள் பிரபு. வெற்றியுடன் திரும்புங்கள். இளவரசே மேகநாதா, உன்னை யுத்த களத்திற்கு வரவேற்கிறேன். இன்று இந்த சுக்ரீவன் உன்னை வரவேற்கவே இந்த யுத்த களத்திற்கு வந்திருக்கிறான். சுக்ரீவனா? உன் உயிரை என் பானத்திற்கு பலி கொடுக்க வேண்டும் என்று துணிந்து விட்டாயோ? எங்கே அந்த ராமன்? அவனோடு பிறந்த அந்த லட்சுமணனையும் வரச் சொல். சொல், முடிவு வந்துவிட்டதென்று சொல். அவர்களின் மரணம் இந்த களத்தில் உறுதியாக விட்டதென்று சொல். அந்த பரந்தாமனை காண வேண்டும் என்றால் சற்று பொறுமை காக்க வேண்டும். பிரபுவை காண்பதற்கு முன்பு இந்த சேவகனுக்கு சேவை செய்ய அனுமதித்தா மேகநாதா. அங்கதா, நீயா? சென்று விடு. இன்று உன்னை நான் உயிரோடு அனுப்புகிறேன். இன்று என் இலக்கு நீ அல்ல, முதலில் நான் என்று
மதிப்பிற்குரிய என் சகோதரர்களை வதம் செய்த அந்த ராமனின் சகோதரன் லக்ஷ்மணனை வதம் செய்ய போகிறேன். செல், இப்பொழுதே சென்று அவனிடம் கூறு, இந்த இந்திரஜித் காத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல். பிரபு, மேகநாதன் பசுவின் கூடாரத்திற்குள் நுழைந்த சிம்மத்தைப் போல் வானர சேனையை துவம்சம் செய்து விட்டான். அது மட்டுமல்ல பிரபு, அவன் லக்ஷ்மணரையும் யுத்தத்திற்கு அழைக்கிறான். அண்ணா, உத்தரவிடுங்கள் அண்ணா. இன்று அந்த மேகநாதன் அழிவான், இல்லையில் நான் அழிவேன். அமைதி லக்ஷ்மணா, அமைதி. இருப்பினும் அண்ணா, இது அமைதி காக்க நேரம் அல்ல. மேகநாதன் மிகுந்த சக்திசாலி போல் தெரிகிறான். அவன் யுத்தம் புரிந்து களைத்த பிறகு அவன் முன்னிலையில் தாங்கள் செல்லுங்கள் லக்ஷ்மணரே. ஜாம்பவானவர்களே, இது யுத்த நியதி அல்ல. யுத்தத்தில் ஒரே ஒரு நியதிதான் உள்ளது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதிரியை நாம் தோற்கடிக்க வேண்டும். இருப்பினும் நாம் அநீதியின் பாதையில் செல்லக்கூடாது. லக்ஷ்மணா, நான் உன்னை அமைதி காக்க கூறி உனது வீரத்தை தடுக்கவில்லை. அமைதி காக்க கூறியது உனது ஆவேசத்தை தடுப்பதற்காக. ஏனெனில் ஆவேசத்திற்கும் உற்சாகத்திற்கும் வித்தியாசம் உள்ளது. நன்றாக சிந்தித்து தெளிவான முறையில் யுத்தம் செய். செல் லக்ஷ்மணா, வெற்றியுடன் திரும்ப. கர்ஜித்துக் கொண்டிருக்கும் மேகநாதா, நான் தான் லக்ஷ்மணன். கேபி நம்பூதிரிஸ் ஆயுர்வேதிக் ஃபேர்னஸ் கிரீம் ராமாயணம். இங்கு நானே நேரடியாக வந்துள்ளேன். சிங்கத்தை போல் கர்ஜித்துக் கொண்டிருக்கும் மேகநாதனிடம் உண்மையில் பலம் இருக்கிறதா என்று காண வந்தேன். வா, என்னுடன் வந்து யுத்தம் செய். முடிந்தால் என் பானத்திடம் இருந்து தப்பித்துக் கொள். எனது சந்திராஸ்திரம் அனைத்து தடைகளையும் தகர்த்துக் கொண்டு உன் சிரத்தை கொய்யப் போவது உறுதி.
என்னுடைய கனகபாத்திர அஸ்திரம் உன் சேனையில் உள்ள அனைவரையும் அழித்து இலையில்லா பட்ட மரத்தைப் போல் உங்களை நிற்க வைக்கும் பார். சூரியாஸ்தமனத்திற்கு பிறகு அவன் சக்தி 4 மடங்கு அதிகரித்துவிடும். அவன் அத்தகைய சக்தியை கொண்டு யுத்தம் புரிந்தான் என்றால் வெற்றி நிச்சயம் அவன் பக்கம்தான். தற்பொழுது தாங்களே யுத்த களத்திற்கு செல்வது மிகவும் அவசியம் பிரபு. இல்லையே அனைத்தும் வீணாகிவிடும் பிரபு. லக்ஷ்மணருக்கு உதவி செய்வதற்கு தாங்களே செல்லுங்கள் பிரபு. அண்ணா, தாங்கள் யுத்த களம் வந்தவுடன் அந்த கோழை பயந்து ஓடிவிட்டான். இல்லை லக்ஷ்மணா, அவன் பெயர் இந்திரஜித் ஆகும். அவனுடைய புகழையும் பராக்கிரமத்தையும் பற்றி ஜாம்பவான் அவர்கள் விலக்கி கூறிய பிறகும் அவன் பயந்து ஓடியிருப்பான் என நீ எண்ணுகிறாயா லக்ஷ்மணா? இல்லை லக்ஷ்மணா, இது நிச்சயமாக மேகநாதனின் ஒரு சூழ்ச்சியாக இருக்க வேண்டும். அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாம் லக்ஷ்மணரே. மாயமாய் மறைந்து எதிரியை தாக்கும் கலையில் அவனை விட சிறந்த மாயாவி இவ்வுலகில் இல்லை. ஆகையால் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். லக்ஷ்மணரே, பிரபு பிரபு பிரபு, ஜாம்பவான் அவர்களே,
இங்கு என்ன நடக்கிறது? பிரபு ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் நாகாஸ்திரத்தின் தாக்கத்தால் செயலிழந்து கிடக்கிறார்களே. விபீஷ்ணர் கூறியது உண்மையாகிவிட்டது. இந்திரஜித் உண்மையில் இன்று பெரும் ஆபத்தை விளைவித்து விட்டால் நாம் இங்கிருந்து உடனே புறப்பட வேண்டும். நாம் தாமதிக்காமல் இவர்களை உடனடியாக கூடாரத்திற்கு எடுத்துச் செல்வோம். ஓடுங்கள்! எனது நாகாஸ்திரத்தில் இருந்து அந்த இறைவனாலும் இவர்களை காப்பாற்ற முடியாது. இந்த யுத்தம் இத்துடன் முடிவுக்கு வந்து விட்டது. ஓடிவிடுங்கள், கொண்டாடுங்கள், மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்கள். இளவரசர் இந்திரஜித் வாழ்க! இளவரசர் இந்திரஜித் வாழ்க! இளவரசர் இந்திரஜித் வாழ்க! வா மகனே, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மகனே. எனது மகன் ராமனை வென்ற இந்திரஜித் இன்று இந்த இலங்கேஸ்வரன் உன்னை கண்டு பெருமைப்படுகிறான். இதைப் போலவே என்றென்றும் நீ வெற்றி வாகை சூட வேண்டும். இந்த வெற்றி தங்களுக்கு சமர்ப்பணம் தந்தை. நம் எதிரிகளின் சேனை தற்போது சமுத்திரத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் அந்த ராமனும் லக்ஷ்மணனும் என்னுடைய நாகாஸ்திரத்தின் சீற்றத்தினால் உயிரை துறப்பார்கள். அதன் பிறகு ஜாம்பவான், சுக்ரீவன், அங்கதன், அனுமன் இவர்கள் ராம லக்ஷ்மணரின் சவத்தை எடுத்துக்கொண்டு அயோத்தி செல்வார்கள். அன்று விபீஷ்ணன், கும்பகர்ணன், தாத்தா அனைவரும் என்னிடம் என்ன கூறினார்கள்? வந்திருக்கும் ராமன் அசாதாரணமானவன், அவன் அழிவற்றவன் என்றார்கள். பரந்தாமனின் அவதாரம் என்றார்கள். ஆனால் அவர்களுக்கு என் மகனின் சக்தி தெரியாமல் போய்விட்டது. இந்திரஜித், இன்று இந்த ராவணனை நீ மிகவும் பெருமைப்படுத்தி விட்டாய். காலத்திற்கும் சிரஞ்சீவியாக இரு. வெற்றி என்றும் உனக்கு. கேபி நம்பூதிரிஸ் ஆயுர்வேதிக் ஃபேர்னஸ் கிரீம் வழங்கும் ராமாயணம் இடைவேளைக்கு பிறகு. இவ்வாறு நடக்க வாய்ப்பில்லை. எனது ரகுநந்தன் அழிவற்றவர். நிச்சயம் அவருக்கு எதுவும் நேர்ந்திருக்காது. எத்தகு தீய சக்தியால் மட்டுமல்ல, வல்லமை பொருந்திய பானங்களும் அஸ்திரங்களும் அவரை மரண படுக்கைக்கு அனுப்புவதற்கு சாத்தியமில்லை. மாதா, தாங்கள் கூறுவதை நம்ப என் மனம் மறுக்கின்றது. யுத்த களத்திற்கு இந்த நிமிடமே என்னை அழைத்துச் செல்லுங்கள் தாயே. இக்கணமே என் ரகுநந்தரை காண வேண்டும். என்னால் அது முடிந்திருந்தால் என் உயிரையும் தியாகம் செய்து உன் சுவாமியிடம் உன்னை அழைத்து சென்றிருப்பேன் அல்லவா? ஆனால் என் நிலையிலும் உன் விருப்பம் சாத்தியமாகாது மகளே. இந்த அசோகவனத்தை விட்டு நம் நிழலும் வெளியே செல்வது இயலாத காரியமாகும். எவ்வாறு இயலாத காரியமாகும்? என்னை இவர்களால் என்ன செய்ய முடியும்? என் உயிரை பறிப்பதை பற்றி நான் கவலைப்படவில்லை. எனது சுவாமி அங்கு உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது நான் உயிருடன் இருப்பதில் பலன் என்ன இருக்கிறது? கவலை கொள்ளாதே மகளே. துயரம் என்பது நிரந்தரம் அல்ல. அதனால் கண்ணால் காணாததை நீயாகவே யூகித்துக் கொண்டு கலங்குவது உன்னை போன்ற துணிச்சலான பெண்ணுக்கு பெருமையை தேடித்தராது. ஒரு பதிவிரதையின் சக்தி என்ன என்பதை நீ மறந்து விட்டாயா? அந்த சக்தியை தட்டி எழுப்பு. அதை கொண்டு காலதேவனை தடுத்து நிறுத்து. பெண்ணின் சக்திக்கு நிகராக இந்த உலகில் எந்த ஒரு சக்தியும் இல்லை. இது நீ அழுவதற்கான நேரம் இல்லை மகளே. உனக்குள் இருக்கும் சக்தியை வெளிப்படுத்து. அந்த மகாதேவியின் முன்னிலையில் சென்று முறையிடு. உன் கணவரின் உயிரை வரமாக கேள். உன்னை போன்ற ஒரு உன்னதமானவளின் விருப்பத்தை அந்த தேவியால் நிராகரிக்க முடியாது.
இல்லை இளவரசே அங்கதா, இதற்கு எந்த மாற்று மருந்தும் இல்லை. நாகாஸ்திரத்தின் விஷத்திலிருந்து ஒருவரை காப்பாற்றுவது எவ்வாறு என்று நான் அறியேன். தயை கூர்ந்து இதை குறைவாக மதிப்பிட வேண்டாம். யமனின் பாசக்கயிற்றிலிருந்தும் கூட ஒருவன் தப்பித்து விடலாம். அது எளிதான காரியம். ஆனால் இந்த நாகாஸ்திரத்திலிருந்து தப்பிப்பது கடினமாகும். ஒருவேளை உடலில் இருந்து உயிர் பிரிந்தாலும் இதன் வேதனை குறையாது. எது நடக்கக்கூடாது என்று எண்ணினேனோ இறுதியில் அது நடந்து விட்டது. அவ்வாறெல்லாம் எண்ணாதீர்கள். தைரியத்தை இழக்க வேண்டாம். பிரபு ஸ்ரீராமர் இன்றி நாம் நடைப்பிணமாக மாறிவிடுவோமே. ஜாம்பவான் கூறுவது முற்றிலும் உண்மை அங்கதா. இந்த அஸ்திரத்தை பிரம்மதேவரே அபூர்வமான யாகத்தை செய்துதான் பெற்றார். அதன் பிறகு மகாதேவர் அசுரர்களை அழிப்பதற்காக பிரம்மதேவரிடமிருந்து அவர் இதை பெற்றுக் கொண்டார். அதன் பிறகு மேகநாதன் கடும் தவத்தை புரிந்து இதை எம்பெருமான் பரமசிவனிடமிருந்து பெற்றுக்கொண்டார். கேசரி அவர்களே, இதை பற்றி நாம் பிறகு உரையாடலாம். இவர்களை குணப்படுத்த வேண்டும். அதற்கு என்ன வழி கூறுங்கள்?